ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்ளம் இது. நம்ம நீட் 2025 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு இஎம் வேவ்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதில் நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அ பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதோட ஈக்குவேஷன் பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஈக்குவேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கான். இப்போ Ez is equal to 60 cos 5x plus 1.5 10 power of 3t volt per meter அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிட்டில் கொடுத்துருக்கான். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் த எக்ஸ்பிரஷன் ஃபார் கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹியர் த சப்ஸ்கிரிப்ட் ரெப்ரசன்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி, சப்ஸ்கிரிப்ட்னா என்னென்னா இந்த பிஒய் பிஏ ஜெட் எல்லாம் கொடுத்துருக்கல, அதுதான் சப்ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கான். ஸோ அது வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்றது தே மென்ஷன். கேட்டிருக்கிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் 4 ஆப்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறான். ஸோ நம்ம என்ன எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, அந்த காஸ் இல்லை சைன் இங்கே காஸில் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன ஆகாது, மாறவே மாறாது. தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன்சைட் த காஸ். இந்த காஸ்க்குள்ளே இருக்கிறத நம்ம கை வைக்கவே கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதே தான் வரும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த காசுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்னென்னா பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. E0 என்னது, நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பீக் வேல்யூ E0. இப்போ நம்மளுக்கு வந்து E0 கொடுத்துருக்கான். பட் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பாட்டு வந்து சி அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது. 3 × 10⁸ இருக்குல்ல, அதை நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்னது, கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி அந்த ஃபார்மில் இருக்குது. இது கேன்னு எடுத்துக்கணும், இது ஒமேகா. ஸோ கேஎக்ஸ் ஒமேகா டி, ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் நத்திங் பட் ஒமேகா பை கே. ஸோ ஒமேகாவோட வேல்யூ 1.5 × 10⁹ டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் தெரியும், பீக் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும். சரி, நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் வேணும்னா பீக் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, we have the direct formula this one, E0 by B0 is nothing but V. B0 அப்போ என்ன வரும், E0 by Vன்னு சொல்லி வரும். ஸோ V ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கீழே இருக்க 5 மேலே போச்சுன்னா 5 வந்துருச்சு, கீழே இருக்க 5 மேலே போயிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட பீக் வேல்யூ 60. ஸோ ஃபைனலாக யூ ட்ரை டு கேன்சல் த டேர்ம்ஸ், யூ வில் கெட் வாட், 20 வரும். உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2 × 10⁻⁷ டெஸ்லா. ஓகே, நம்ம எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் தான் போகிறோம், டெஸ்லாவில் வருது. ஓகே, ஸோ பீக் வேல்யூ ஆஃப் B0 நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஆப்ஷன் 1 and 4 ரெண்டுமே வராது. ஏன்னா பீக் வேல்யூ இது ரெண்டுமே வேறு வேறு கொடுத்துருக்கான், வராது. ஸோ இப்போ இந்த தேர்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இங்கே முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்ம் இங்கே என்ன இருக்குது. இப்போ நம்ம டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லணும். அப்படி சொல்லணும் அப்படின்னா காஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி இஸ் கிவன் கொடுத்துருக்க கொஸ்டினில். இப்போ கேஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி, இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ் வந்திருக்கனால இங்கே என்ன வரும் அப்படின்னா, இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் இருக்கிறனால இந்த வேவ் இஸ் கோயிங் டு ட்ராவல் இன் வாட், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் வேவ் வந்து ட்ராவல் பண்ணுது. மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடில் பார்த்து வேவ் ட்ராவல் ஆகுது, பிகாஸ் போத் ஆர் மைனஸ். அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E/Z கொடுத்துருக்கான்ல, அதுக்கு என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது, ஃபீல்டோட டைரக்ஷன் ஆர் ஆசிலேட்டிங் டைரக்ஷன் சொல்லலாம், விச் இஸ் நத்திங் பட் Z. ஸோ எலக்ட்ரிக் வேவ் இஎம் வேவோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, Z டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இட் வில் பி இந்த இன்னொரு ஆக்சிஸ். மொத்தம் 3 ஆக்சிஸ், ஒன்று வேவு, இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு, மூணுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். முக்கியமான பாயிண்ட். அப்போது வேவோட டைரக்ஷன் ப்ரொபகேஷன், வேவ் ட்ராவல் ஆகக்கூடியது எக்ஸ் டைரக்ஷன். அப்போது ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து Z. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக என்ன வரும், Y டைரக்ஷனில் தான் இருக்கும், பிகாஸ் ஆல் 3 ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகே, ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, எவ்ரிவன் இஸ் கிளியர். வேவ் ட்ராவல் ஆகிறது எக்ஸ் டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது Z டைரக்ஷன், பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஷுட் பி இஸ் கோயிங் டு பி இந்த Y டைரக்ஷன், ஆல் 3 ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராப்ளம் தான் இது. இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் நாகராஜன்.